ஆண்டவருடைய அன்பர்களாக இங்கு வந்து கூடியிருக்கும் எனது அன்பு தென்மார்க்க சகோதரர்களும் அன்பு தாய்மார்களும் மற்றும் இல்லறவாசிகளும் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமுமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்ததின் காரணம் என்ன என்பதை எல்லா மக்களும் உணர வேண்டும். அதாவது கோவிலுக்கு போகிறோம், தேங்காவெல்லாம் உடைக்கிறாங்க, பட்டை காமிக்கிறார், பிரச்சனையை வாங்குறார், அதோட அந்த பொருளை நீங்களே சாப்பிட்டுட்டு அதோட பசேரி வாரிய. அதாவது நீங்க போய் கோவில்ல என்ன கேட்குறீங்க? பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும், பட்ட கடன் தீரணும், எனக்கு கிரகம் இப்படி இருக்குது, இதை கேட்குறீங்க பகவான் இடத்துல. ஆத்மாவுக்கு விமர்சனம் கொடு, உன்னை மறவாத மனதை கொடுத்து யாரும் கேட்கறதுக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த மாயினுடைய சூழ்நிலை உலக வந்தவங்களை சித்த வைத்திருக்கு. அதனால எல்லா மக்களும் இங்கு வந்தவங்க ஞானம் பெற வந்தவர்கள் தான் என் மனம் நினைக்கிறது. விவசாயம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் செய்யுங்க. நான் வயிறை காப்பாற்றுவதற்கு இந்த பூலோகத்தில் தொழில் அவசியம் தேவை, அதை மறுக்கக்கூடாது. பெருமான் என்ன சொன்னார்? தொழில் செய்தாலும் இறைவனுடைய சிந்தனையோடு செய்யுங்கன்னு சொன்னார். அப்போ வந்திருக்கிறவர்கள் தொழில் செய்தாலும் இறைவா உனக்கே அர்ப்பணம். முதல்ல குத்த வைக்கிற போது கடையிலேயோ அல்லது ஒரு போக்குவரத்துக்கு பயணம் பண்ற போதோ அல்லது விவசாயியா இருந்து புஞ்சையில போய் கலப்பையை நாட்டும் போது அந்த மேல் செல்வத்தை சுட்டு கும்பிட்டு பெருமானே எனக்கு நிறைய படிவுடு, இந்த மக்கள் மண்டலம் எல்லாரும் இந்த உலகமும் செலுத்தணும், அந்த கேள்வியை கேளுங்க. கேட்டு அந்த கலப்பையை நாட்டி கொடுங்க. இந்த மாதிரி இறை வணக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு பூர்வ புண்ணிய வசத்தினால சில நோய்கள் வரலாம், அதை யாராலும் மறுக்க முடியாது. கர்மம் செய்யறாங்க, அவங்க என்னென்னமோ பண்றாங்க, அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம் வருது. இதைத்தான் உலகம் சொல்ல தெரியும். பிறவியில் செய்த வினை யாருக்கு தெரியும்? 10 வருஷத்துக்கு முன்ன நடந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை, 3 நாளைக்கு முன்ன சாப்பிட்ட காவடி ஞாபகம் இல்லை. அப்போ உன் பிறவியில ஆடா மாடா பன்றியா நாயா மனிதனா பிறந்திருந்தனா இல்லை, தெரியல. அப்போ ஒவ்வொரு மனிதனையும் இந்த சிந்தனையை இறைவனிடம் கேளுங்க. நோய் வரலாம், கஷ்டம் வரலாம், ஆனா ஆண்டவரிடத்துல நான் தியானத்தில் இருக்கிற போது இறைவா நோயற்ற வாழ்வை கொடு, நோயற்ற வாழும் குறையற்ற அருட்செல்வமும் நீடித்த ஆயுளும் உன்னை மறவாத மனித கொடு. இந்த மாங்கியில் என்னை சிக்க வைக்காது. பூர்வ ஜென்ம வினையினால் என் வினை மறுபடியும் பிறவி ஏற்பட்டால் உன்னை மறவாத மனித கொடு. மீண்டும் இந்த பூலோக வாசனையே வேண்டாம், மரண காலம் அறிவிச்சு எனக்கு வாழ்வை கொடு. இனிமே எனக்கு எதுவும் வேண்டாம். இறைவனிடம் அன்றாடு என்னுடைய வினை கடைசி காலம் இப்படி ஒரு சூழ்நிலை அருளாளருக்கு வரும். ரமண மகரிஷி மரண காலத்தில்
தொண்டையில் சுற்று நோயாக கஷ்டப்பட்டான். நண்பர்களெல்லாம் கூடுமானவரை பார்த்து ஆடும். ரமண மகரிஷி கையில கட்டி மரணகாலம். அருளாளர்களுக்கு விடுதலை கிடைக்குமா? ஆனால் கடைசி பாவங்களை எல்லாம் இப்பிறவிலே குழு பாக்கி வைக்காது. இந்த பிறவியை நான் அனுமதிக்கிறேன்னு கேள்வி. அதே கேள்விதான் அடியேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னும் எனக்கு என்னென்ன முறை இருக்கோ கொடுத்துறப்பான்னு ஒரு பிறவிக்கு எனக்கு வேண்டாம். உன்னோட சேர்றதுக்கு எனக்கு வழிகாட்டு. அதனால உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்கிறேன். அன்பதாக தகப்பனாக தாய்மார்களாக அவனன்றி ஒரு அனுபவம் செய்யாது. அவன் ஆற்றுறான், நம்ம ஆடுறோம். மாளிகையில் நடந்து நான் செய்கிறேன் நினைக்கிறது அது வேண்டாம். எல்லா மக்களும் இறை அன்போட வாழ்ந்து இந்த ஆத்மாவை பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் தெரியலை. இங்க இருக்கிற அத்தனை 96 தத்துவமும் அறிஞ்சதுனால இதை தாக்கு பிடிக்க முடியாம இப்ப எனக்கு இறைவன் வயப்படுத்திருக்கிறார். எல்லாரும் தன்னை அறிந்தால் இன்பமுற வாழலாம். தன்னை அறியறதுக்கு வழிபாருங்கள். அந்த நிலையில இதுவரை எப்படி இருந்தீங்களே இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் படியாருங்க. முழுசும் உங்களால் வருவது சாத்தியமோ என்னவோ அது அவரவர் மனம் இருக்கும். இறைவனை சாருங்கள். அற்பெருஞ்சோதி ஆண்ட சராதரமா உலகமெங்கும் ஆடுறான். ஒரே சூரியன். அமெரிக்காவுக்கு போனா அதேதான், இங்கேயும் அதுதான். அண்ட சராதரமும் அவனே இருந்து உலக ஒளி காட்டுறான். அவனுடைய ஒளி பூமிக்கு வருது. பூமியிலிருந்து விண்கதிரா பறக்கு. புல்லு பூண்டு மரம் மற்ற எல்லாம் வளர்வதற்கு அது தாயாக இருந்து உதவி செய்து சூரியனுடைய ஒளிக்குது. அதே நேரம் நீரு 1000 அடிக்கப்பாலையும் நீரு, அண்டத்திலையும் நீரு. மழை வருது, இந்த வெள்ளையா இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அங்கிருந்து தண்ணி எப்படி வருது? விஞ்ஞானத்துல என்னத்தையும் சொல்லுவான். அப்படி இல்லை. உள்ள அறிஞ்சவனுக்கு அது விளங்குது. இறைவனுடைய அருள் சக்தி. எந்த நேரம் காற்று வீசிக்கிட்டு இருக்கு, வாய்வு. இந்த காற்று எங்கே இருந்து வருது? யாரு ஊதி விடுறா? எந்த காத்தாட்டி இல்லை. அப்போ இதெல்லாம் நாம அறியணும். எல்லாம் நமக்குள்ளே அண்டத்தில் இருக்கிற அத்தனையும் இந்த பிண்டத்துக்குள்ள அமைச்சுட்டான். இந்த பிண்டத்தை அறிஞ்சவனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குமையானால் மேல்நிலையில ஏறி உலகத்துக்கு பிரகாசமாக காட்டுவான். ஆனா அருவரக்காரனுக்கு கருமாடம் வச்சு வில்லங்கம், விவகாரம், கஷ்டம் இத்தனையெல்லாம் சிக்க வச்சு அந்த இறை அருள் நடத்துறத பார்க்கிறேன். எல்லாம் அனுபவிச்சதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு? சாலைக்கு போக இறைவன் கொஞ்ச தினம் இருக்கு, இதுவரை இருந்தது போல் இருக்காதீர்கள், இறை சிந்தனையோட இருங்கள், இறைவன் வருவான், பெற வேண்டியதை பெறலாம் அப்படின்னாரு. எப்ப வருவான்? இப்ப கேட்பாங்க, சொல்லிட்டு எப்ப வருவான்? மரண காலத்திலேயாவது நீ அவரை பார்ப்ப. நீ இருக்கிற மன அன்பு, உருக்கம், விருப்பத்துக்கு தகுந்தபடி அவன் காட்சியை காட்டலாம். ஆனா பெருமான அந்த காட்சி எனக்கு கொடுத்ததுனால உங்க மத்தியில அப்படி காட்சி கொடுத்து ஏன் இந்த நோய் உங்களுக்கு? இதுதான் என் வினை. வினை யாரையும் விடாது. நாம் உப்பிரிவில் செய்த கர்மங்களை நான் அனுபவிச்சுத்தானே ஆகணும். கடவுள் அருளும் இருக்கு, வினையும் இருக்கு. என்னுடைய தொண்டை சிறப்பாக நடத்தி இறைவனுடைய பாதம் சேர்றதுக்கு எல்லா வழியும் கூட்டி வைக்கிறார். அப்ப அந்த அடியார அவன் எப்படி கொண்டு வரான்? இல்ல ஒரு செல்வமோ அல்லது மரணத்துக்குள்ளேயோ இல்ல இடைவெளியிலையோ அவன் நிவர்த்தி கொடுக்கலாம். நமக்கு அறிய முடியலாங்க. அதனால மரண காலம் எப்ப வரும் சொல்லு. முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டு ஆண்டவரை வேண்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் சில காலம் வாழணும், ஆசைப்படணுங்கிற எண்ணம் இல்லை. காரணம் போதுமானது. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நோய் நொடி இல்லாம ஆஸ்பத்திரியை பார்க்காம மரண காலம் நெருங்கும் காலத்திலே ஆஸ்பத்திரி போக வச்சிருக்கிறார். அப்ப இவ்வளவு காலம் என்னை எப்படி சிறப்போடு வாழ வச்சாரு அந்த பெருமானை நான் என் மனசு மறவாது.
எந்த நேரம் அவன் சிந்தனையிலேயே இருக்குது. அதனால எல்லா மக்களும் உலக ஆசை பயனற்ற ஆசை, இறைவனுடைய ஆசை பயன் உள்ள ஆசை. அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லாரும் உதவி செய்வது, சில நேரம் உதவி செய்வார்கள். அவர்கள் சில நேரம் பகையும் ஆகலாம், சில நேரம் அன்பும் வரலாம். கடவுள் அப்படி அல்ல. கடவுளுடைய குழந்தை நம்ம எல்லோரும். நாம 4 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை தப்பு பண்ணலாம், அதுக்காக அப்பா அதை தண்டிக்க மாட்டேன், மாயாளவுல கண்டிச்சு திருத்தி தான் வருவான். அது போல கடவுள் பல கஷ்டங்களை கொடுத்து நாம் செய்த வினைகளை திருத்துறதுக்கு வரலாம். ஆகையினால எல்லாரும் எல்லா மனிதர்களும் இப்படியெல்லாம் இருந்தா கஷ்டம் வரும். கடவுளுக்கு நமக்கு வெகு தூரம் நினைக்காதீங்க. உங்க உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறான், எங்கேயும் இல்லை. அதனால தன்னுக்குள்ளேயே இருந்து இறை அருளை பெறலாம், வீட்டிலேயே இருந்து பெறலாம். காடு மலை வனாந்தரம் உலக தேசாந்தரம் இதெல்லாம் மாயையில சுற்றி பார்க்க மனம் ஓட்டுது. காரணம் ஏன் அப்படின்னா வடநாடு எல்லா மாநிலமும் ஒரு காலம் நான் யாத்திரை போய் சுத்தி பார்த்துட்டு எங்கு பார்த்தாலும் ஞானத்துக்கான தேடலை கிடைக்க முடியாது. ஆனா வனங்கள்ல ரிஷிகேசி இப்படி இடங்கள்ல இருக்கிறான். அவன் ஊர்ல இருக்க மாட்டான், காடு வனாந்தரத்தை தேடுவான், மனித சஞ்சாரத்தை பெருக்கிறவங்க. அது போல எல்லா பகுதியும் பார்த்துட்டு வந்துதான் இந்த இடத்துல இப்படி ஒரு நிலைய பிறந்த ஊரிலேயே இந்த நிலைய நாட்டு வச்சிருக்கு. இதே மற்றவங்க என்ன கேட்கிறாங்களோ, இதை ஒரு தமிழ்நாட்டியோ ஒரு பிரகாரமா வரக்கூடியதை இப்படி மூலமா உங்களை வச்சிருக்கீங்க கேட்கிறாங்க. நான் அதை விரும்பல. நான் படியேறுவதற்கு கணினி நான் மலை உச்சிக்கு போக வேண்டியதில்லை, இருந்தே எனக்கு மலை உச்சியாக இருக்கு. பசியுள்ள ஆத்மா இங்க வர்றாங்க, சாப்பிட்றாங்க. நான் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. நோய் நொடி உள்ளவர்கள் தேடி வர்றாங்க. பெருமான் கொடுத்த வழியில ஏதோ அவர்களுக்கு ஒரு வழியை காட்டி அவர் தீர்த்து வைக்கிறார். இந்த நிலையில இங்கே இருக்கிறோம். காரணம் எல்லா அருளையும் பெறணும். நீங்க எல்லாரும் இறை சிந்தனையிலேயே வாழணும். இறை சிந்தனைய வாழ்றவதே கஷ்டம் வருதுன்னு மனசு நோகாதீங்க. அம்மா தகப்பன் தான் கொடுத்தார், தகப்பன் தான் சொத்தியும் கொடுத்து நோயும் கொடுத்திருக்கார். அவன் தான் நமக்கு தாயும் தகப்பன். இப்ப பெருமான் ஒவ்வொருவரும் என்ன சொல்றாங்க, பட்டினத்தார் என்ன சொன்னாரு, ஊரும் சதமல்ல, உற்றவரும் சதமல்ல, உற்றும் பெற்றவரும் சதமல்ல, வெள்ளீரும் சதமல்ல, பிள்ளையும் சதமல்ல. அப்போ ஒவ்வொரு மகானும் நம்ம வழியோட போறதுக்கு வழிகாட்டினாங்க. பெருமான் என்ன சொன்னாரு, இறைவனோட ஒன்றுங்க, இறைவனை சாருங்க. அற்புதஞ்சோதி ஆண்டவர் சொன்னார், இறைவனோடு ஒன்றுங்கள், உங்க உள்ளத்துள்ளே இருக்கிறார், மாயையில மறந்துட்டு சொன்னார். அதனால எல்லாரும் இங்க வர்றவங்க இப்ப இந்த சுத்து வட்டாரம் எந்த பிள்ளைகளோ என்னையா செய்யுத சாப்பிடுவாங்க, பிள்ளைய கிடைச்சிட்டு ஆடுவது மாடுவது ஓடுற பிள்ளைதான் வருது. ஞானத்துக்கு இந்த வேலை இப்ப வந்திருக்கிறவங்க சன்மார்க்கத்தை நெருங்கியவர்கள், சன்மார்க்க விருப்பம் உடையவர்கள், சன்மார்க்க நிலப்படி வாழ்றவர்கள் இவங்க நமக்கு இருக்கு. அதனாலதான் அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். இறைவன் நீடித்து இருந்தால் இன்னமும் உள்ள இருந்து கண்டுகிட்ட ரகசியத்தை மக்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனா விரும்பி யாரும் இந்த நிலைக்கு வர முடியல. அதான் ஒருத்தர் சொன்னார், ஐயா இது மெத்த கடினம், இது ரொம்ப கடினம் சொன்னார். யாரு சொன்னா? நந்தனார் சொன்னார். அப்படி போல இது ரொம்ப கடுமையான, ஆனா இத பழகிட்டு இது ஒரு சிறுகா வித்த சின்ன அப்படிங்கிறது தான் ஒரு வித்தனை. பார்க்கறதுக்கு பயம், ஆனா உயிரிய உடலை ஒன்றா நிறுத்துவதற்கு பாடுபட்டா அந்த நிலையை பூராவும் அழிய முடியும். இத ஒரு வேதத்தில் 20 வருடத்துக்கு முந்தைய மகான்கள் பேசினதை அத்தனையும் எடுத்து நானே பேசி இருக்கு கேட்பாரில்லை, அது மூலத்திலே. அதனால எல்லாரும் இங்க வந்தது திருவருள் எப்பெருமான அந்த வள்ளல் ஊட்டி வச்சிருக்கிறாரு. இவ்வளவு தூரம் செலவழித்து இந்த இடத்துக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வணங்கி
உங்க எல்லாரும் குடும்பம் கோத்திரம் எல்லாரும் சுகமாக வாழணும். நீங்க அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கொள்கையில ஆண்டவரை வணங்கணும். இந்த சிந்தனையை கேட்டு எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு சிவன் தயாராகி எல்லாரையும் சாப்பிட்டு சொற்பொழிவு நடக்கும். ராத்திரிக்குன்னு போட்டேன், யாரும் இருக்கிறாங்களே தெரியல. அதனால வந்த பிள்ளைய சொற்பொழிவு சாயந்தரம் 4ல இருந்து 6ல போறவுள்ள போகலாம், இருக்கிறவங்க இருக்கலாம். அவசரத்துக்காக உங்களுடைய நோக்கங்களை அனுசரித்து சொல்றேன். ஆகையினால இதுல எழுதி இருக்கிற எந்த கருத்தை யார் பேசுறாங்களோ அதை பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேசி சொற்பொழிவு பேசுறவங்க யார் யாருன்னு சொல்லுங்க, பேச சொல்லலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. காலை திட்டம் நடைபெற இருக்கிறது. ஆகையினால் முதல் காலை திட்டம் முடித்துவிட்டு அனைவரும் அமைதியாகவும் தனியாகவும் இருந்து தங்களுடைய கருத்துக்களை இந்த பதிவு செய்துவிட்டு செல்லுமாறு ஆன்மீக ஒருமைப்பாட்டினுடைய திருவனந்தபுரம் வல்லல் பெருமானுடைய அடியார்கள் அனைவரும் தங்களுடைய ஞான பதிவுகளை இந்த மேடையிலே அனைவரும் தங்களுடைய ஞான அனுபவங்களை இந்த ஞான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற